எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கணும், சரிங்களா? ஓகே. இங்கு கூடி வந்திருக்கும் ஐநாவரம் யூபிசி பாஸ்டருக்கும் இந்தியா யூபிசி சகோதரிகளின் தலைவி சிஸ்டர் சந்தியாவுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வந்தனம் 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 வந்தனமே. நீங்க வந்து இங்கு குந்தனமே, எங்க வில்லு பாட்டை கேட்டு ரசித்து மகிழ்வுடன் சென்றீர்கள். எங்கள் வில்லு பாட்டை கேட்டு ரசித்து மகிழ்வுடன் சென்றீர்கள். ஆமா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாட போறோம்? பிங்கி, உனக்கு தெரியாதா இது எதை பத்தி நம்ம பாட போறோம்னு? தெரியாதா தெரியாதா பாட்டில் சொல்லுகிறேன் கேள். தெரிந்து கொள் தெரிந்து கொள் மகளே, தெரிந்து கொள் தெரிந்து கொள். தெரியாதா தெரியாதா உனக்கு இந்த பாட்டில் சொல்லுகிறேன் கேள். தெரிந்து கொள் தெரிந்து கொள் மக்களே, தெரிந்து கொள் தெரிந்து கொள். இந்த சந்தியாக்கா ஊர்ல இருந்து வந்த உடனே ரெஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அப்படியே அவர்கள் நமக்கு ஊழியத்தை செய்ய சொல்லும்போது இயேசு நம்மிடம் எவ்வளவு அதிகமா நம்மிடம் எதிர்பார்ப்பார் இல்லைங்களா? அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்களே நமக்கு சொல்லி நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மிடத்துல இந்த ஊழியத்தை நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய். உலக சகோதரர் அழுகின்றாரே, யார்தான் போவார் எனக்காக, யார்தான் போவார் எனக்காக. ஆமா ஆமாக்கா, நிச்சயமா இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும்க்கா. கவனிங்க, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிராமை பார்த்து கர்த்தர் உன் தகப்பன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். உடனே ஆபிராம் என்ன செய்தார் தெரியுமா? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்படியே ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே அவருடைய வார்த்தையை நம்பி நினைத்து அவர் அப்படியே போய்விட்டார். ஆமா ஆமா, அப்படியே ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாராமே. அது போலவே நாமும் பைபிள் காலேஜில் கிரேட் கமிஷன் என்று சொன்னார்களே, கேட்டீங்களா ஜெபஸ்டின்? தெரியுமா உங்களுக்கு? நாங்க பைபிள் காலேஜே படிக்கலையே, என்ன சொன்னாங்க? இப்ப பாருங்க, கவனிங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. மங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, மந்தையில் சீராடுகளே, செங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு சேருவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சீராடுகளே அழைக்கிறார் இயேசு, நடக்கிறார்.
உடனே அந்த இடத்தை விட்டு முன்னேறி கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு போனார். நாமும் கூட முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், இயேசுவின் போர் வீரனாய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றி கீதங்களே. இதோ பாருங்க, ஒரே பழைய பாட்டா பாடின்னு இருக்கீங்க. சந்தேகா கேட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. இது பழைய பாடல்கள் கிடையாது, நான் பாடாத பாடல்கள், அர்த்தமுள்ள மிஷன் அண்ட் ப்ரோக்ரஸ் பாடல்கள். ஆமாம், நம்ம ஸ்கூலில் ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதில் கூட எல்லாரும் எக்ஸாமில் மார்க் கம்மியாக இருந்தால் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணுவாங்க. நம்ம ஜபாவோட பேப்பர்லலாம் பேர் மட்டும்தான், இதெல்லாம் ரெட்டில் தான் இருக்கும். ஆமாம், நம்ம ரூபன் அண்ணா சாம்சன் அங்கிள் கூட நிறைய ரெட் லைன் வாங்கியிருக்காங்களாமே. அவங்க ரெட் லைன்ல வாங்கினாங்க. ஆனா அவங்க கர்த்தருக்குள்ள முன்னேற வேண்டும் என்று கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்ததுனால முன்னேறினாங்க. ஆபிரகாம் முன்னேறினார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் அவரை மாற்றினார். நோவாவும் ஒரு குடும்பமும் பேழையில ஒரு மிஷன் ஒர்க் பண்ணாங்க. அதனால கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. இன்னும் யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக இடம்பெயர்ந்து முன்னேறி சென்றவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்துல அநேக எக்ஸாம்பிள் உண்டு. இது மட்டுமா? எலிசா தீர்க்கதரிசியிடம் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து அவருடைய கடன் பிரச்சனைக்காக தீர்க்கதரிசியிடம் முறையிடும் போது எலிசா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயிடம் சொன்னது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது அந்த ஸ்திரீ சொன்னார், என் குடத்தில் ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி, நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் காலியான பாத்திரத்தை வாங்கி அதை எண்ணெயினால் நிரப்பி உன் கடனை தீர்த்துக்கொள் என்று சொன்னார். இன்றும் உலகத்தில் அநேக காலியான பாத்திரங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றிலும் எண்ணெயை நாம் நிரப்ப வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதுதான் நாம் கடன்களை தீர்க்க வேண்டிய நாளாக இருக்கிறது. அந்த கடனை நம்ம தீர்க்கணுமா? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாயினாலும் உயர்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதில் உற்சாகமாய் அதிசீக்கிரமாய் ராஜபாலையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இதுதான் நாம் செய்கிற கர்த்தருக்கு செய்கிற கடன். இயேசு கிறிஸ்துவின் சீடராகி எல்லாரையும் அவருடைய மந்தைக்குள்ள நம்ம வரவழைக்க வேண்டியது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தித்திக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க, தமிழகம் சொல்லியிருக்காங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய தமிழகம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படியாக நாம் அதற்காக ஜெபிப்போமாக. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம், அது கிறிஸ்தேசு நாதனுக்கு சுபமங்களம். சீரேசு நாதனுக்கு
ஆமென் ஆமென். நன்றி நன்றி இருக்குமா, நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்குமே தேங்க்ஸ். மைக்கு வேலை செய்யல. எல்லாருக்குமே தேங்க்ஸ். எதனா குறைன்னு தான் மன்னிச்சிருங்க. ரூபன் அண்ணாக்கும் சாம்சன் அண்ணாக்கும் சந்தியா அக்காக்கும் ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. God bless you.